கடவுளே, இதுவரைக்கும் தினம் உனக்காக நான் எவ்வளவு அர்ச்சனை பண்ணிருப்பேன், எவ்வளவு பூ போட்டிருப்பேன், எவ்வளவு தேங்காய் உடைச்சிருப்பேன். ஆனா இதுவரைக்கும் எங்க கனவை நீ நிறைவேற்றியே வைக்கல. இந்த பத்துல மண்டிய கனவு நிறைவேறலனாலும் பரவாயில்ல, என் கனவை மட்டும் நிறைவேற்றாம இருக்கியா? அது ஏன்? பதில் சொல்லு. உன் சட்டம் மூடிக்கிட்டு தூங்குறியா? நீயும் தூங்க மாட்ற, கடவுளையும் தூங்க விட மாட்ற. யாரா நீ? எப்ப பார்த்தாலும் கடவுள்கிட்ட அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருக்கே, அவர் தூங்க வேணாமா? டேய், கண்ணாடியை போட்டு பாடுறா. நான் தான் மோட்டு பேசுறேன். இதுவரைக்கும் அந்த கடவுள் நம்ம கடவுள்களை என்னைக்காவது நிறைவேற்றி இருக்காரா? அதுக்கு ஏதாவது முயற்சி அது எடுத்திருக்காரா? ஏன்டா இப்ப பேசாம படுத்து தூங்குடா, கடைசியில் அவருக்கும் கோவம் வந்துற போதே. மோட்டு, நீ என்ன கூப்பிட்டல? நான் ஒவ்வொரு பக்தனுடைய சத்தத்தையும் கேட்கிறேன். இந்தா, இன்னையில இருந்து 3 நாளைக்கு நீ காண்ற கனவு எல்லாமே நடக்கும். ஜெய் ஹோ! அரே பத்து, எழுதுறா சீக்கிரம் எழுதுறா. படுத்து 1/4 மணி நேரம் தான்டா ஆச்சு, என்ன நிம்மதியா தூங்க விடுறா. டேய், எனக்கு கனவுல கடவுள் வந்தாருடா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னும் 3 நாள்ல என் கனவெல்லாம் நனவாகணும், எனக்கு வரம் கொடுத்துட்டு போயிருக்காருடா. வாழ்த்துக்கள்ரா. இப்ப பேசாம படுத்து தூங்குற வழியை பாருடா. கடவுள் உங்ககிட்ட சொல்றது ஏதாவது மிச்ச மீதி இருந்தா அதையும் சொல்லி முடிச்சிருவாரு. ஒருவேளை கடவுள் உன்னை ஏப்ரல் ஃபூல் பண்ண பாக்குறாரு என்னமோ. டேய், டீ கடை மண்டையா, சூடா சமுசாவும் டீயும் கூடுறா. ராத்திரி கடவுள் என் கடவுளை வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? என் கனவெல்லாம் பலிக்க போகுதுன்னு சொன்னாரு. என்ன கனவு கண்டேன்னு சொல்லப்பா. பல்ராம் நாயுடு, நான் சொல்றேன், கனவை கேளு. ஒரு பெரிய சுழல் காற்று மாதிரி வந்து அப்படியே இந்த இடத்தை நாசம் பண்ணிடுச்சு. இந்த டீ கடை மண்டைய கடைய உண்டு. இந்த சீசன்ல ட்விஸ்டர் எங்க இருந்து வரும்பா? சொல்லு பாப்போம். அட கடவுளே, இவ்வளவு பெரிய ட்விஸ்டர் எங்க இருந்து வந்துச்சு? நண்பர்களை கவனிச்சீங்களா? மோட்டு எப்படியாப்பட்ட கனவு கண்டிருக்கான்னு? ஒரு பெரிய ட்விஸ்டர் என் கடைய தகர்த்துருமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நினைச்சாலும் எனக்கு சிரிப்பா வருது. கடவுள் என் கனவுல வந்து என்ன சொன்னார் தெரியுமா? இன்னும் 3 நாளைக்கு நான் சொல்ற எல்லாமே பலிக்குன்னு சொன்னாரு. அடே மோட்டு, தேவையில்லாம பேசாதடா. நீ எதுக்காக வந்தியா அந்த வேலை பாரு. அதான்டா சமோசா சாப்பிடுற. எல்லாரும் ஓடுங்க, சீக்கிரம் ட்விஸ்டர் வந்துகிட்டு இருக்கு. அடே ஆண்டவா, என்ன நடக்குது? மண்டையா, பாத்தியா? என் கனவு நனவாயிடுச்சு. எல்லாரும் ஓடுங்க. சொன்ன கேளு. என்ன? ஏய் ட்விஸ்டர், ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. நின்னுடு. இந்த மாதிரி அவசரத்துல தூங்குறதுல என்ன மாதிரி மெயினா இருக்கணும். இப்ப பாத்தீங்களா? என்ன முதல்ல காப்பாத்துங்கப்பா. ஒரே தூசிய துப்புமா இருக்குடா. ஏய் மோட்டு, சீக்கிரமே ஏதாவது பண்ணி, இல்லனா கடவுள் இருக்கிற இடத்துக்கு நாம போயிடுவோம் போல இருக்கு. அப்படி போனா கூட பரவாயில்ல, ஆனா இதுல இருந்து தப்பிச்சா போதும். ஐடியா, நீ வா அந்த காருக்குள்ள வா. டேய் மண்டப்பையில, இந்த நேரத்துலயே காருக்குள்ள போறேன்னு ஆசைப்படுறீங்க? சீக்கிரம் ஏதாவது பண்ணனா நீ காரை உடனே புடி மோட்டு. ஜாக்கிரதை. என்ன மோட்டோ வேலை பெண்ணதா கையில கொடையோட சோத்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்க நம்ம மோட்டோ. நான் கருப்பாயிடுவேன்றதுக்காக கூட பிடிக்கலடா. என் கனவுல என்ன வந்து தெரியுமா? இன்னைக்கு பயங்கரமா மழை பெஞ்சு எல்லாம் நாசம் ஆயிடுமா. அண்டா வாய கொஞ்சம் மூடுறியா? ஏதோ ஒரு நாள் நீ சொன்னது நடந்துருச்சுங்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் உன் கனவை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பியாடா. பான வைத்தா, க்ளோஸ் தி டோர். இங்க பாரு நண்பா, இந்த மாதிரி கிளைமேட்ல மழை வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அட என்ன இவன் இப்படி சொல்றான்? மழை வர்றதுக்கான சாத்தியமே இல்ல. அட அண்ணாச்சி, போய் கொடைய எடுத்துட்டு வாங்க. இவன் தான் மழை வரும்னு சொல்றான். பாப்போம். எப்படி கத்திரி வெயில் சுட்டு அரிக்குது, இதுல எப்படி மழை வரும்? இவன் காமெடி பண்றாப்பா. மோட்டுவோட கனவு பலிக்குமான்னு பாப்போம். ஐயோ, டீ கடைக்காரர் ரொம்ப சிரிக்காதீங்க. அந்த மீசை பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துற போதே. ஆஹா, என்னடா மேகம் சோர்ந்து மழை டெவலப் ஆகுது. அட என்னப்பா இது? திடீர்னு மழை பிச்சுக்கிட்டு கொட்டுது. ஓ, அப்படின்னா கடவுள் உன் கனவுல வந்து நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு சொன்னது உண்மைதான் போல இருக்கு. காப்பாத்துங்க.
என்ன மின்னல் தாக்கிடுச்சு. இப்படி ஒரு விபத்து எனக்கு எப்படி ஏற்பட்டது? எப்படி 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 என்ன தாக்கிச்சு? அடேங்கப்பா, அட நண்பர்களே, என்னப்பா அது ஊரெல்லாம் வெள்ளம் ஆயிடுச்சு. அவன் காண்ற கனவு எல்லாமே பழிக்குது. இனிமே வேற ஏதாவது கனவு கண்டான்னா அதுவும் பழிச்சா நம்ம அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணானோ. நாம என்ன பண்றோம்னா அந்த தடியனை தூங்க விடக்கூடாது. 3 நாளைக்கு அவன் காண்ற கனவெல்லாம் பழிக்குன்னு கடவுள் வரம் கொடுத்திருக்காராம். அப்படின்னா இன்னைக்கு மோட்டு வேணாம தூங்கவே விடக்கூடாது. ஏண்டா டேய், இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேர காலமே கிடையாதா? எதுக்காக வாசிக்கிறீங்க? இன்னைக்கு நாங்க யாரும் உன்னை தூங்க விட போறதில்ல. நீ பாட்டுக்கும் எசக பொசக்கா கனவு கண்டு தொலைச்சிடுற. அப்புறம் அதுவெல்லாம் நடந்து தொலைச்சிருது. என் தூக்கத்தை உங்களால கெடுக்க முடியாது. முடிஞ்ச முயற்சி பண்ணுங்க. யோ கருப்பாம்பூச்சி மீசக்காரா, முதல்ல வெளியில போயா, இல்லனா சிங்கம் சாருக்கு நான் போன் பண்ண வேண்டி வரும். அப்புறம் அவர் வானத்தை நோக்கி சுடுவாரு, இளநீ உன் மண்டையில விழுந்துரும். போலீஸ் இப்போ வந்தாச்சு, பயப்படாதீங்க. அதான் சிங்கம் இப்ப நான் வந்துட்டேன்ல. உருஃபுரி நகர்ல இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் நான் இப்போ ஒரு ஆர்டர் போடுறேன். ராத்திரி முழுக்க நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம மோட்டுவை தூங்கவே விடக்கூடாது. அட கொப்ப, இது நம்ம தாமிரபரணியில உருஃபுரி தண்ணி நகரத்தோட தனிப்பட்ட பிரச்சனை. அவன் காண்ற கனவால நம்ம ஒட்டுமொத்த நகரமும் நாசமா போயிடும். ஏய், நோ. கஜா கஜா, இந்த சத்தத்துல கும்பகர்ணே தூங்கிட்டானப்பா. மோட்டு எழுதுரு. மோட்டு, சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், எழுதுரு. அட என் உயிர் நண்பா, உடன் பிற சகோதரா, எழுந்திருப்பா. இனிமே எக்கு தப்பா எந்த கனவையும் கண்டுறாத. ஆஹா, ரொம்ப அருமையான கனவு கண்டுகிட்டு இருந்த எல்லாரும் சேர்ந்து வந்து நல்ல கெடுத்துட்டீங்க. கனவா மோட்டோ? மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாத. நான் ஒரு பெரிய புதையலை பார்த்தேன். அத நீ எங்க பார்த்த? எங்க பார்த்த? சீக்கிரம் சொல்றா மண்டையா, எங்க பார்த்த? நீ காண்ற கனவெல்லாம் பழிக்குண்டா குண்டா, சொல்றா. மண்ட பசங்களா, நான் கனவு கண்டுகிட்டு போய் எல்லாரும் சேர்ந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. அது எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல. அடடா, இன்னைக்கு அருமையான ஒரு கனவு கண்டிருக்கியே. சரி, நீ படுத்து தூங்கு, சீக்கிரம் நல்லா தூங்கு. அருமையான கனவா காணு. அந்த கஜானா எங்க இருக்குன்னு கண்டுபிடி. நாமெல்லாம் அப்படி விட்டு விட்டு பேசிக்கிட்டு இருந்தா பாவம் பிள்ளைக்கு எப்படி தூக்கம் வரும்? நல்ல தூக்கத்துல எழுந்துட்டேன்னா மறுபடியும் தூக்கம் வர மாட்டேங்குது. எல்லாரும் சேர்ந்து பிள்ளைய தாராளமா தூங்க விடுங்க சார். நான் தாலாட்டு பாடுறேன். அத்தை மடி மெத்தையடி சரி. ஆடி விளையாடமா, எங்கிருந்து விளையாடுறது? ஆடும் வரையாடி விட்டு உன் முட்டை கண்ண மூடமா, மூட முடியலடா. முட்டை கண்ண மூடமா. பத்துல இன்னொரு டவுட்ரா. ஏய், ராத்திரி 3:45 டவுட் வரக்கூடாதுரா, தூக்கம் தான் வரணும். நல்லா அசந்து தூங்கு. தேங்க்யூ தேங்க்யூ. இதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இருக்க முடியாது. கஜா கஜா, கஜானா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்ச போல இருக்கு. மோட்டு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா கண்டிப்பா கஜானா இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கும். சரி, ஏய் மோட்டு, இப்ப எழுந்துரு 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 எழுந்துரு. எதுக்காக நான் எழுப்பின சிங்கம்? சூப்பரா தூங்கிக்கிட்டு இருந்த பாதியில கெடுத்துட்டேன். அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன் பிற சகோதரா, அது கிடைச்சிருச்சா இல்லையா? எங்க இருக்குன்னு சொல்லுப்பா. டேய் பூசணிக்க மாட்டேன், அது எங்க இருக்குன்னு எனக்கு அப்புறம் தெரியும். ஒரு ஆள் கூட கஜானா இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருந்தா அதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து எழுப்பிட்டீங்க. அத பாவி, அப்படின்னா நீ தேங்க்யூ தேங்க்யூன்னு யாருக்கிட்ட சொல்லிட்டு இருந்த? அது வந்து தேங்க்யூ சொன்னது இந்த டீ கடை மண்டே எனக்கு தான். இவன் தான் சூடா சமோசா எல்லாம் கொடுத்தானா, அதை சாப்பிட்டு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, வெளியில வா. அந்த புதையல் எங்கதான் இருக்குன்னு சொல்ல மாட்டோம். கனவுல இதே மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நீ யார் கூடவே சேர்ந்து போனதா என்கிட்ட சொன்ன மாட்டோ? ஆமா, இந்த இடத்துல வந்து நான் நிக்கும் போதுதான் நீங்க கனவுல என்ன திடீர்னு எழுப்பிட்டீங்க. இதுக்கப்புறம் எந்த ரூட்ல போகணும்னு தெரியலையே. நல்லா யோசி மோட்டோ, கனவு காணு. இளைஞர்கள்லாம் கனவு காணணும். என்னால கனவு காண முடியாதரா. சரிடா, தூங்குறேன்டா. இதுக்காக எல்லாரும் அடிக்க வரானுங்க. தெரு தெருன்னு முழிக்காம பேசாம படுத்து தூங்கு. கண்ணை மூடிக்கிட்டு தூங்கி கனவு காணு. ஆஹா, கிடைச்சிருச்சு. டேய் மோட்டோ, சீக்கிரமா எந்திரி. நீ கனவுல பார்த்த மிச்ச சீனியை சொல்லு. கஜானா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் என் கூட வாங்க. இப்ப இந்த ஊரோட கஜானா எனக்கு சொந்தமாயிடுச்சு. யாராலையும் இதே கிட்ட இருந்து அபகரிக்க முடியாது. எல்லாம் எனக்கு சொந்தம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. பஞ்சாவது டயலாக் ஆகுது. முதல்ல குழிய தோண்டி கஜானா அதுல புதைச்சு வைங்க. வெரி குட். வாங்க, கஜானா அந்த இடத்துல இருக்கு பாருங்க. My name is சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள்.
அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படி நடக்க கூடாது. அந்த கஜானாவை திருடுறதுக்கு நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன். இப்ப எல்லாமே அது ஒரு நொடியில வீணாயிடும் போல இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நான் உங்களுக்கு இந்த கஜானாவை விட்டு தர மாட்டேன். எனக்கு வர கோவத்துக்கு உன்னை அப்படியே நீட்டு காலால. நீ காலமரமா நின்ன, இப்ப பாரு. மோட்டு, இதோ சமோசா. யானுக்கு ஒரு சரியான பணத்தை கத்து கொடுத்துட்டு வா. ஊர்ல உள்ள மொத்த பணத்தையும் திருடி வச்சிருக்கான் திருட்டு பையன். அவனுக்கு சமோசா கொடுக்காதீங்க. சமோசா சாப்பிடுறத நிறுத்து. சமோசா சாப்பிடாம உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாதுல்ல. ஹலோ பைலட் சார், கொஞ்சம் எங்களை பாருங்க. மோட்டு பத்லு, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. thank நீங்க you. 2 பேரும் சேர்ந்து புர்புரி நகரத்தோட கஜானாவை காப்பாத்திட்டீங்க. மேயர் சார் கிட்ட இதை நான் எடுத்து சொல்லி உங்களுக்கு சிறந்த பரிசு வாங்கி தருவேன். இதுதான்பா நான் கண்டுபிடிச்சிருக்கிற டெலிபார்ட்டிங் மிஷின். நாம இதுக்குள்ள ஏறி உட்காந்து அண்டார்டிகாவுக்கு போக போறோம். சரிடா பூசணிக்கா மண்டையா. ஏய் மோட்டு பத்லு, நீங்க தப்பிச்சு போக நான் விட மாட்டேன். வாங்க ஜோதி லைக்கி மாட்டீங்க. Stop in the name of law. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ஹெல்மெட் கழட்டி வச்சாடியா, வலிக்கவே இல்ல. பூசணிக்கா மண்டையா, முதல்ல மிஷின் ஆஃப் பண்றான். அந்த பாக்ஸரை நம்ம கூட கூட்டிட்டே போக முடியாது. டேய் sama karo எம்மாடியோ, என்ன இப்படி குளிருது? நண்பர்களே, நாம இப்ப அண்டார்டிகாவுக்கு வந்திருக்கோம். அடிதடி சண்டையெல்லாம் விட்டுட்டு இப்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்கப்பா. என்கிட்ட எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸும் இருக்கு, அத போட்டுக்கோங்க. சூடா இருக்கும். இத போட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஜெஹோ! நாம இந்த பனிமலையில ஜாலியா விளையாடலாம். இங்க வெயில் தொந்தரவே இருக்காது. பனியில சறுக்கி விளையாடலாம். ஆமா மோட்டு, நம்ம ஜாலியா விளையாடலாம் வா. இந்தடா பத்லு, வாங்க. பனி வீடும் மலர் வேணும் நம்ம. டிடிக்டா. கஜா கஜா, என்னப்பா இங்க ஹோட்டலே காணோம். நம்ம எங்க தூங்குறத சாப்பிடுறது? கவலைப்படாதப்பா, நாம பனிக்கட்டிய வச்சு இக்கு செய்யலாம். அதுல நாம எல்லாம் தங்கலாம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இந்தாங்க. போங்க சார், போங்க சீக்கிரம் போங்க. மன்னிச்சிருங்க சிங்கம் சார், என்கிட்ட இப்ப ஒரே ஒரு பெட்ஷீட் தான் இருக்கு. இத நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போத்துக்கோங்க. பாத்து. நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு நம்ம ஃபிஷிங் பண்ணலாம், ஸ்கேட்டிங் பண்ணலாம், அப்புறம் சறுக்கி விளையாடலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும். என்ன சொல்றீங்க? வாவ், இக்லோ உள்ள ரொம்ப சூடாதான் இருக்கும். உள்ள போய் படுத்து தூங்கலாம். எங்க இந்த பனிமழையில நிச்சயம் தூங்க முடியாத. இப்போ இந்த பாக்ஸ் நல்லா தூங்கிட்டான் போல. அதனாலதான் இந்த பிளாங்கெட்டாவை அந்த பக்கமா இழுக்காம இருக்கான். இப்போ இந்த மொத்த பிளாங்கெட்டையும் நாம இந்த பக்கம் இழுத்துடலாம். ரொம்ப சூடா இருக்கு. பிரமாதம். இன்னும் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வாங்க, ஃபிஷிங் பண்ணலாம், ட்ரக்கிங் பண்ணலாம். எழுந்து வாங்க. யாரா அவன் இங்கே வந்து தூங்க விடாம? டேய் இன்ஸ்பெக்டர், பாக்ஸர் அண்ணா வந்துருச்சோ? மோட்டோ, அங்க பாரு, சிங்கம் சாரோட ஒரு டை 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 டை. ஏண்டா அவர் என்னடா டையாடா கட்டிட்டு தூங்கிட்டு இருக்காரு? உளறற. கஜா கஜா, டை டைனா கழுத்தை கட்ட டை இல்ல, கழுத்தை கடிக்கிற டைகர் ஐயா.
சிங்கம் சார் உடனே ஏந்தறிங்கோ, இல்லன்னா சிங்கத்தை புலி கடிச்சிடுங்கோ. இவ்வளவு பெரிய வாயி. ஐயா. தப்பிச்சிட்டாங்க. நான் மனுஷங்களை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இப்ப எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. இப்போ மட்டும் இவனுங்க எல்லாம் கிடைச்சானுங்க. நமக்கு வந்துட்டே இருக்கு பாரு. வாங்க வாங்க, டைகர் இங்க இல்ல, தைரியமா வெளியே வாங்க. இங்க பாரு, எனக்கு யாராவது தெளிவா சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? என்ன ஏன் தூக்கத்துல இருந்து தட்டி எழுப்புனீங்க? உனக்கு ஆயுசு ரொம்ப கெட்டியா? இல்லனா நீ இந்நேரம் புலி வயித்துல தான் இருந்திருப்ப. அங்க உட்காந்து சொல்லிருப்ப, மை நேம் இஸ் சிங்கம், இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள்னு. இப்பதான் ஒரு ஃபிஷ் மாட்டின மாதிரி இருந்தது, அதுக்குள்ள காணோம். ஹாய் பெங்குயின்ஸ், உங்களுக்கு ஃபிஷ் சாப்பிடணும்னா நீங்களே சாப்பிடுங்க. நான் பிடிக்கிற ஃபிஷ் இருக்காங்க, சாப்பிடுறீங்க. வேண்டாம், சொன்னா கேளுங்க. என்ன விடுங்க, என்ன தாழ்த்தாதீங்க. அப்பா காப்பாத்துங்க. நில்லுங்க. ஏதோ கொஞ்சம் விளையாட்டு காட்டலான்னு பார்த்தா ஓவரா போய்கிட்டு இருக்கீங்களே. மனுஷங்க கிட்டே விளையாடுறீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உங்களை பார்த்து நான் பயப்படல. பட்லு பாத்தியா, இவங்க நான் சத்தம் போட்டோட பயந்து போயிட்டாங்க. நம்ம வாய்ஸுக்குன்னு ஒரு தனி பவர் இருக்குடா பத்லு. அடே ரொம்ப பீத்திக்காதடா. அது உன்னோட கோவத்தை பார்த்து ஒன்னும் பயப்படல. பின்னால ஒரு பெரிய கண்டா மிருக மாதிரி ஒண்ணு வந்து நிக்குது பாரு, அதை பார்த்து தான் பயப்படுறாங்க. ஆஹா பத்லு, என்ன காப்பாத்துறா. நாம இப்ப ஓட வேண்டிய நேரம். அடடா, இது கடல் யானைப்பா. உயிர் மேல ஆசை இருக்கிறவங்க ஓடி போங்க, சீக்கிரம் ஓடுங்க. Why fear when Singam is here? அண்டார்டிகால கூட தேங்காய் காய்க்குதா? இதுக்கு எப்பதான் என் தலையில விழாம இருக்கும்? அம்மா, சிங்கம் சார், மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களா? எப்போ ஓட்டப்பந்தயம் வச்சாலும் நான் தான் 1 நம்பர்ல வரேன் போல இருக்கு. சீக்கிரம் ஓடி வாங்க. அங்க பாருங்க, ஸ்டாண்ட்ல ஒரு வண்டி நிக்குது. வேலை பேசி போயிடலாமா? சீக்கிரம் வாங்க. நாம வசமா மாட்டிக்கிட்டோம் மண்டையா. முன்னாடி புலி வெயிட் பண்ணி, பின்னாடி சீலு, மொத்தத்துல சீலு. ஓ கஜ கஜ, பின்னாடி அது, முன்னாடி ஏதோ. எங்கயா போறதோ? வாங்க, அதுல உட்காந்து நம்ம எஸ்கேப் ஆயிரலாம். டேய் பூசணிக்கா மண்டையா, இந்த இடத்துல அந்த சீலும் டைகர் மட்டும் இல்லனா ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருக்கலாம்டா. எல்லாம் போச்சு. யோ கஜ கஜ, பண்ணு அன்லிமிட்டடா. பெண்குயின் கிட்ட அடி வாங்க, நீ அதை மறந்து போயிட்டியாப்பா? பெண்குயினை பார்த்து நான் அது பயப்படுறதாவது. நான் போட்ட சத்தத்துல அதுக்கு தான் பயந்து ஓடி போயிடுச்சு. இது கூட தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். கஜ கஜ, ஏதோ போனா போதுன்னு பரிதாபப்பட்டு தான் அதுங்களை விட்டு வச்சேன். நான் மட்டும் அடிச்சிருந்தேன்னா அதுக்கெல்லாம் தலைகீழா ஓடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, இந்த பகுதிக்கே அது வராது. அண்டார்டிகா பகுதியில சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். ஏய் போத நிறுத்துடா. இப்படி எல்லாம் பேசுனா அப்புறம் நீ தான் ஏகப்பட்ட இடத்துல ஓட வேண்டிய இருக்கும். என்னடா சொல்ற? நான் யார பார்த்தும் பயப்பட மாட்டேன். பயம் என்ன என்னன்னே தெரியாது. கொஞ்சம் யூட்டன் அடிச்சு பின்னாடி திரும்பி பாரு, உங்க பெரியப்பா பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஆஹா, நான் சும்மா அவங்கள பத்தி பெருமையா இவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு தப்பா இருந்தா மன்னிச்சிருக்க. வேண்டாம், சொன்னா கேளுங்க. என்ன உருட்டி விளையாடாதீங்க. நான் என்ன பாலா? ஆனா படுபாவி பசங்களா கூட வந்தீங்களா? என்ன காப்பாத்த கூடாதா? ஏன்னா எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பத்துல காப்பாத்துறா. வேர்ல்டு கப் ஃபுட்பால் தான் முடிஞ்சிருச்சு, அப்புறம் ஏன் உதச்சிக்கிட்டு இருக்காங்க? ஐடியா
இங்க பாருங்க, இதுதான் ஒரு பால். இந்த பால் என்ன பண்ணனா இப்படி கீழே போட்டு தட்டி தட்டி விளையாடணும். கேட்ச். தோனி என்ன மாதிரியே பிடிக்கிற. அஸ்கல கடி புஸ்கா. நீ இன்னும் கொஞ்சம் வளரணும் தம்பி. நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா நான் இப்ப சாப்பிட ஆரம்பிக்கலாமா? இல்ல இல்ல, அதெல்லாம் கிடையாது. இல்ல ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணிடாத. அது சட்டத்துக்கு விரோதமானது. நான் சொல்றத கேளு. அட, அது எந்த மாதிரியான சட்டம்? நீங்க மட்டும் வயிறார சாப்பிடலாம், ஆனா நாங்க சாப்பிட கூடாதா? எங்களுக்கும் இப்ப ரொம்ப பசிக்குது. நாங்க வயிறு நிறைய சாப்பிட போறோம். ஆனா படுபாவி பசங்களா, எந்த நேரத்துல எதனா வாசிக்கிறீங்க? நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாண்டதை மறந்துட்டீங்களா? ஒன்னா சேர்ந்து பனிச்சறுக்கு விளையாடணும், மீனை சுட்டு தின்னோம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எப்படிடா உங்களுக்கு மனசு வந்தது? ஏன்டா எங்களுக்கு இப்படி இருந்து யாத்திரைக்கலாம்? நீங்க ஆபத்துல இருக்கீங்கன்னு யார் சொன்னா? நாங்க இருக்கோம்ல. இவங்க வந்தது மீன் சாப்பிடத்தான். சோ நாங்களும் மீன் பிடிக்கிறோம், நீங்களும் மீன் பிடிங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். அப்படியா? நாங்களும் உங்க கூட சேர்ந்து சும்மா விளையாட ஆசைப்படுறோம். இங்க யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களோட நட்பு பாராட்ட ஆசைப்படுவோம். அவங்க இங்க தங்குறதால தான் எங்களுக்கு இந்த நெருப்போட வெப்பம் கிடைக்குது. இந்த நெருப்போட வெப்பம் எங்களுக்கு ரொம்ப இதமா இருக்கு. ஜெஹோ! அப்புறம் எதுக்காக வெயிட் பண்றீங்க? சீக்கிரம் வாங்க, எல்லாரும் சேர்ந்து மீனை புடிச்சு சுட்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஒன்னா விளையாடலாம், அதுக்கப்புறம் ஒன்னா படுத்து தூங்கலாம். நண்பர்களே, உங்களை விட்டு பிரியோட தப்பா நினைக்காதீங்க. நாங்க அடுத்த வருஷம் வெக்கேஷனுக்கு கண்டிப்பா நாங்களும் வருவோம். சந்தோஷமா தான் இருந்தோம். அப்புறமா வாங்க. பாய் பாய். Bye. பாய் பாய் என் அருமை நண்பர்களே. பாய் பாய் நண்பர்களே.